உன் உடல் தோற்கும் முன்னே உன் மனம் தோற்று போகும். மனம் தோற்ற பின்னே முயற்சி செய்யலாகுமா? ஆமா, உங்க வாழ்க்கை நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா there will be a lot of dreams which are unachieved. ஏன்? எதனால அடைய முடியல? நல்லா டெய்லி காலையில மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சிருப்போம். the daily meditation dream ஏன் பண்ண முடியல? உங்களோட மைண்ட் இனிமேல் ஃபோக்கஸே பண்ண முடியாது அப்படின்னு பயாலஜிக்கலா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற எடுத்த முடிவு அந்த ட்ரீம் ஏன் அச்சீவ் பண்ண முடியல? உங்க உடம்புல எனர்ஜி இல்ல, ஃபேட் ஜீரோ, எனர்ஜி ஜீரோ, டெஸ்டோஸ்டெரான் ஜீரோ, இப்படி எல்லாமே ஜீரோ லெவல்ல போயிடுச்சா? இல்ல, டெய்லி படிக்கணும் நம்ம நினைச்ச ட்ரீம் ஏன் முடியல? உங்க மைண்ட் இல்ல எனக்கு இதுக்கு மேல டேட்டாவை எடுத்துக்க முடியாதுன்னு வார்னிங் கொடுத்துச்சா? கிடையாது. இங்க நீங்க உடல் அளவுல தோற்று போகல, அதுக்கு முன்னாடி மனசளவுல தோற்று போறீங்க. யூ ஆர் நாட் ஃபீலிங் லைக் டூயிங் இட். எனக்கு படிக்கணும் மாதிரி தோண மாட்டேங்குது, ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது, மெடிடேஷன் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. ஐ அம் நாட் கெட்டிங் த ஃபீலிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் யாரா வேணா இருந்தாலும் சரி, யாருக்குமே நேச்சுரலா அதை பண்ணணும்னு தோணி இருக்காது. யாருக்குமே மெடிடேஷன் பண்ணணும்னு நேச்சுரலா தோணாது, படிக்கணும் நேச்சுரலா தோணாது, ஒர்க் அவுட் பண்ணணும் நேச்சுரலா தோணாது. இட்ஸ் அ ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். நமக்கு எப்பவுமே ஈஸியா இருக்கிறது தான் ஆசைப்படுவோம். எப்பவுமே சுலபமா ஈஸியா எந்த அளவுக்கு நம்மளே கஷ்டப்படுத்திக்காம வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்க ஆசைப்படுவோம். யாரும் கஷ்டப்படணும்னு விரும்ப மாட்டோம், யாரும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. because the great and greatest people they chose to do it. அப்போ நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா you have to fix your mindset. இங்க மனசளவுல ஜெயிக்கணும். இங்க நீங்க உடல் அளவுல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது ரெண்டாவது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு, உடம்பு நல்லா வலிக்குது, கையை இதுக்கு மேல தூக்க முடியல, இதுக்கு மேல மெடிடேஷன் பண்ண முடியல, இதுக்கு மேல படிக்க முடியல அப்படின்னு நம்ம மூடி வைக்கிறது ரெண்டாவது. ஆனா அதுக்கு முன்னாடியே என்னால முடியாதோ அப்படி எனக்கு தோணலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறது முன்னாடி மனசளவுல தோக்குறீங்கல்ல, அது இனிமேல் வேணான்னு சொல்றேன். சோ நான் சொல்றது ஒன்னேதான், தோல்விகள் பெரிதில், தோற்பதில் தவறு, ஆனால் தோற்று விடுவோமோ என்று தயங்குவது தவறு. சோ டோன்ட் எவர் டேர் டு குவிட். முடியாதுன்னு பின் வாங்காதீங்க, முயற்சி பண்ணுங்க. வரக்கூடிய நியூ இயருக்கு நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை தான் நான் கொடுக்குறேன். நீங்க உடல் அளவுல தோக்குறதுக்கு முன்னாடி மனசளவுல தோத்து போயிடுறீங்க. ஆனா இனிமேல் அதை பண்ணாதீங்க. நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு கஷ்டப்படுதோ அப்படின்னு தோக்குறது ரெண்டாவது. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோத்து போறது ரொம்ப தப்பு. இதை நானா உருவாக்கி உங்ககிட்ட வந்து சொல்லல. திடீர்னு ஒரு நாள் நான் காலையில் இந்த வார்த்தையை ஒரு வீடியோல கேட்கும் போது அந்த நாளை நான் பாக்குற விதமே மாறிச்சு. ஸோ இந்த நியூ இயர் கிஃப்டா நான் உங்களுக்கு கொடுக்குறது இந்த வார்த்தை தான். உங்க மனசுல திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே உடல் அளவுல தோக்குறதுக்கு முன்னாடி மனசளவுல தோத்து போயிடறாங்க. ஆனா நம்மளும் அதே மாதிரி ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது. we have to come out of it. நம்ம முயற்சி பண்ணணும், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உடம்பு கஷ்டப்படுதுங்கிறதுனால தோக்குறது ரெண்டாவது. ஆனா மனசளவுல தோத்து போயிடக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு வரக்கூடிய நியூ இயரை உங்களுக்கானதா மாத்திக்கோங்க. இந்த வாழ்க்கைய ஒரு சரித்திரமா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை